ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ராகி உப்புமா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து லோவில் தாங்க இருக்குது. இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து வறுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த பச்சை வாசனை வந்து போகணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு நம்ம வந்து ராகி மாவு எடுத்துக்கலாங்க. இது கடையில் வாங்கின மாவு தாங்க இது. ஸோ அதையுமே இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான். இப்போ வந்துட்டு வறுத்த பிறகு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதே பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எண்ணெய் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு நம்ம வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டே வரும்போது கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாட் பண்ணுங்கள். அந்த கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும். நம்ம வந்து நார்மலாக உப்புமா பண்ணுவோம் இல்லையா, சேமியா உப்புமா, ரவை உப்புமா, அதே மாதிரி தாங்க இதுவும் செய்யணும். கூட வந்து கொஞ்சமாக நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் முந்திரி வந்து ஒரு 4-5 முந்திரி தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் நல்லா வந்து சாட் பண்ணிக்கோங்க. அந்த கலரில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் வந்து பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு, சீக்கிரமாக வதங்கிடும். ஓகே, இப்போ வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் சட்னி அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுன்னு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேங்க. நம்ம 1 கப்பு எடுத்துருக்கோம் இல்லையா மொத்தமாக, அதனால் 2.5 கப் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொதித்த பிறகு நம்ம வந்து அடுப்பை லோ பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து கொதிக்க விடுங்க, அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மாவை. ஸோ இப்போ கொதிச்சுட்டே வருது பாருங்கள். காலையில் வந்து எதாவது ஹெல்த்தியாக செய்யணும்னு நினைக்கிறப்போ இதை செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள். ஓகே, இப்போ வந்து அடுப்பு கொதிச்சிருச்சுங்க. லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு அந்த மாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஏன் அப்படின்னா அது போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம நசுக்கி நசுக்கி அதை வந்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு ஃபுல்லாகவே லோலியே இருக்கட்டும்ங்க. ஹையில் வைக்காதீங்க, மீடியம்லேயும் வைக்காதீங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதை நல்லா வேகணுங்க. ஓகே, இந்த மாதிரி கரண்டியில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா வேக விடுங்க. அதை நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சூப்பரான ராகி உப்புமா ரெடி.